வணக்கம் உறவுகளே. லக்ஸ் விலாக் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உறவுகள், என்னோடய வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள். என்னடா மேலே தாளம் முழங்கிக்கிட்டு இருக்குன்னு பார்ப்பீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. எங்கள் சித்தப்பா பேர குழந்தைகளுக்கு காது குத்து நிகழ்வு நடந்ததுங்க. அங்கே போயிருந்தோம். எவ்வளோ சிறப்பாக எப்படி நடந்துச்சு, நாங்கள் எல்லோரும் உறவுகளோடு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அப்படிங்கிறது தான் இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. காது குத்துனாலே தாய்மாமன் சீர் இல்லாமையா வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அருமையாக இருந்தது. எல்லோரும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமாக அந்த நாள் ரொம்ப இனிய நாளாக போச்சுங்க. ஒரு வழியாக காது குத்த முடிச்சுட்டு அடுத்து என்ன சிறப்பான சாப்பாடு, பிரியாணி, சிக்கன் கிரேவி அந்த மாதிரிலாம் ரொம்ப சிறப்பாக போட்டிருந்தாங்க. கூட்டம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறையா இருந்தது. உறவுகளை எல்லாத்தையும் ஒரு இடத்துல பார்க்குறதுங்கிறது இப்போ வர வர ரொம்பவே குறைஞ்சிட்டு. இந்த மாதிரி விசேஷங்களில் பார்த்து எல்லாத்துட்டையும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்துட்டு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. நானே, எங்கள் அக்கா, எங்கள் அண்ணி எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிக்கிட்டே இறங்கி வர்றோம். பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு அடுத்து எங்கள் சித்தப்பா ரொம்ப சிறப்பாகவே ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தார். என்னன்னு பார்த்திங்கன்னா சிறப்பாக ஐஸ்கிரீமும் இருந்தது. அப்பாடா அப்படின்னு சித்தப்பாவுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு ஐஸ்கிரீமை வாங்கி, ஏன்னா வெயில் வேறு லெவலில் இருக்குல்ல, மழை எந்த அளவுக்கு பெய்யுதோ வெயிலும் அந்தளவுக்கு அடிச்சிட்ருக்கு. ஐஸ்கிரீமை வாங்கி எல்லோரும் உட்காந்து குடும்பமாக சிறப்பாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ணனுங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட உட்காந்து பேசிக்கிட்டு ரொம்பவே ஜாலியாக இருந்ததுங்க. எல்லோரும் உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தோம். பொதுவாகவே இப்போ பார்த்திங்கன்னா உறவுகளுக்குள்ளே சிறு சிறு புரிதல்கள் இல்லாமல் பிரிவினை தான் ஏற்படுது. அதனால் யாருக்கு யார் பிரச்சனையோ அவங்க எல்லோரும் நேரடியாக உட்காந்து பேசுனாங்கனாலே கண்டிப்பாக அந்த உறவு பிரியாமல் மேம்படுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இல்லாமல் என்ன நடந்தது, அவங்க நமக்கு தேவைன்னா அவங்ககிட்ட நேரடியாகவே ஏப்பா என்னப்பா நடந்துச்சு, இதை என்னை பற்றி நீ இதை சொன்னியாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம நேராகவே பேசிட்டோம்னா கண்டிப்பாக அந்த உறவில் விரிசல் விடாமல் உறவு கண்டிப்பாக மேம்படும். ஏன்னா வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க. எந்த உறவு கூடயும் மனக்கசப்பு இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாக வாழணும். ஏன்னா உறவுகள் கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வரம். எல்லா உறவுகளோடையும் சந்தோஷமாக வாழ்கிறதுங்கிறது அது ஒரு தனி சுகங்க. ஒரு வழியாக முடிஞ்சிட்டு கிளம்பிட்டோம். மகிழ்வெத்து மகிழ்வோம். நன்றி.